Hello friends, welcome to ST Car Trainers, professional personalized car training services. Viewers, today we have a student. நம்ம ஸ்டூடெண்ட் ஓன் பண்ணிருக்கிற வெஹிக்கிள் Hyundai Venue Manual Transmission vehicle. அவருக்கு நம்ம இப்போ கொடுக்க போகிற டாஸ்க்கு மூவிங் ஆன் சிங்கிள் லைன் ஹைவே ஃப்ரம் சென்னை டு பாண்டிச்சேரி. சிங்கிள் லைன் ஹைவே பொறுத்த மட்டும் டிவைடர்ஸ் இருக்காது. டிவைடர்லெஸ் ரோடில் ஹைவேஸில் ஒரு டிரைவ் பண்ண போகிறாரு. எப்படி டிரைவ் பண்ணுறாரு, நம்மளோட கான்செப்ட்ஸ் அண்ட் மெத்தடாலஜி நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கோன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வியூவர்ஸ், இங்கே நம்ம டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். சிங்கிள் லைன் ஹைவே பொறுத்தவன்ட்டில் ஃபர்ஸ்ட் திங் லெஃப்ட் லேன் மேனேஜ்மெண்ட். நம்ம லெஃப்ட் லேன்லேயே தான் ட்ரைவ் பண்ணணும். ரோடு எங்கே கர்வ் ஆனாலும் பெண்ட் ஆனாலும் நம்ம எந்த லேனில் இருக்கோமோ அதே லெஃப்ட் லேன்லேயே தான் வி ஹேவ் டு மேக் அ கர்வ். நமக்கு தேவையான இடத்துல மட்டும்தான் நம்ம இந்த மிடில் இருக்கிற அந்த லைனை கிராஸ் பண்ணணும் ஃபார் ஓவர்டேக்கிங் ஆர் எனி கைண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். லெஃப்டில் எதாவது வெஹிக்கிள்ஸ் இருக்குது, எதாவது அப்டக்கல்ஸ் இருக்குன்னா அந்த அப்டக்கல்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே தான் லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் போகணும். மற்றபடி நம்ம லெஃப்ட் லைனில் தான் மூவ் பண்ணணும். ஸ்பீட் மேனேஜ்மெண்ட், கரெக்டான ஸ்பீடில் ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணியே மூவ் பண்ணணும். நம்ம இதில் ட்ரைவ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்ஸும் நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். ஸ்டீரிங் கண்ட்ரோல் போத் ஹேண்ட்ஸில் தான் ஹோல்ட் பண்ணணும். நம்மளோட ஹோல்டிங் வந்து ஜென்டலாக இருக்கணும். லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் ஃப்ரீக்வெண்ட் அப்சர்வேஷன். நமக்கு பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த லேனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, என்ன ஸ்பீடில் வராங்கன்றதை பார்த்துக்கணும். நம்மளுடைய சென்ஸ் இல்லாமல் வெஹிக்கிள் வந்து ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ மூவ் ஆகக்கூடாது. எல்லா வெஹிக்கிளுமே ஒரு ஆவரேஜாக ஒரு 60 to 80 ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரோடில் மூவ் பண்ணும்போது நம்மளோட 100% கான்சன்ட்ரேஷன் ஆன் தி ரோடில் இருக்கணும். நீங்கள் லெஃப்ட்டில் இந்த மாதிரி டிவைடர்ஸ் வரும்போது ஆப்போசிட் ஒரு வெஹிக்கிள் வராங்கன்னா அந்த வெஹிக்கிளோடைய ஸ்பேஸும் பார்த்துக்கணும். லெஃப்ட்டில் நம்ம அட்மோஸ்ட் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இது ஒரு நேரோ பிரிட்ஜ், ஆப்போசிட்டில் பஸ் வந்தார். நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறது லெஃப்ட்டில் எந்த அளவுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்தா போதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். ஆப்போசிட்டில் தானே வெஹிக்கிள் வந்து ஓவர்டேக் பண்ணி வரும்போது நம்ம லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கணும். லிட்டில் பீஸ் ஆஃப் லெஃப்ட்டில் வந்துக்கணும். அப்படி நம்ம லெஃப்ட்டில் வரும்போது நம்மளோட வீல் வந்து கரெக்டாக அந்த எல்லோ லைனுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். நம்ம கொஞ்சம் இறங்கிட்டோம் அப்படின்னா அதே ஸ்பீடில் நமக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆகிடும். பிகாஸ் ரோடை விட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாகவே மட்டி ஏரியாவாக தான் இருக்கும். அங்கே நமக்கு வந்து கண்ட்ரோல் கிடைக்காது. நம்மள ஒரு வெஹிக்கிள் ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம எந்த ஸ்பேஸில் போகிறோமோ அதே ஸ்பேஸில் போனாலே போதும். லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட்டில் நம்ம ஒரு வெஹிக்கிள் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் வந்துட்டு ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளோட ஃப்ளோ பார்க்கணும். கர்வ்ஸ் அண்ட் பெண்ட்ஸில் நம்ம ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச்சில் ஆப்போசிட்டில் எந்த வெஹிக்கிள் வராத போது மட்டுமே தான் நம்ம ஓவர்டேக் பண்ணணுமே தவிர ரோடு கர்வ் ஆகும்போதோ பெண்ட் ஆகும்போது நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். ஆப்போசிட் என்ன வெஹிக்கிள் வராங்கன்னு தெரியாது. அதே மாதிரி எதிரில் வெஹிக்கிள் வந்து ஃப்ளாஷ் லைட் அடிக்கிறாங்கன்னா நம்ம ஓவர்டேக்கிங் அபேண்டன் பண்ணிடணும். நம்மள ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணும்போதும் நம்மளோட சென்ஸ் இல்லாமல் ஒரு ஓவர்டேக் பண்ணாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நமக்கு பின்னாடி யாராவது ஹார்ன் பண்ணுறாங்கனாலும் நம்ம மிரர் பார்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி 2 வீலர்ஸ்லாம் ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு உங்களை வழி விட்டுறது நல்லது. லெஃப்ட் அண்ட் ரைட் வைடு வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன், சைன் போர்டு அப்சர்வேஷன். இப்போ லெஃப்ட்டில் நமக்கு அந்த ரைட் ஆரோ இருந்தது, இப்போ ரோடு வந்து ரைட்டில் கர்வ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த ஆப்போசிட்டில் பஸ் ஓவர்டேக் பண்ணி வந்தார். இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வரும்போது நம்ம லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட்டில் அந்த எல்லோ லைனோட பார்டரில் தான் இருக்கணும். ஏன்னா அவங்க தான் தப்பாக வராங்க. ஆனால் நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு அவங்களை வழி விட்டுறது நல்லது. நமக்கு தேவையான இடத்துல நம்மளும் பாஸ் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அவங்களோட ஓவர்டேக்கிங் இருக்காது. இனிஷியல் ஸ்டேஜில் பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு ஃபியர் இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் வைடு வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷனில் பார்க்கணும். யார் வேணால் கிராசிங்ஸில் சடனாக உள்ளே வருவாங்க. நம்மளோட பிரேக்கிங் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கணும். சடன் பிரேக் அப்ளிகேஷன் should not be there at any point of time. எந்த ஒரு சிச்சுவேஷனும் நம்ம சடன் பிரேக் அழுத்திடக்கூடாது. டிஸ்டன்ட்டாக அனலைஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு கிளம்ஸி ஆஃப் சிச்சுவேஷன் இருக்குது. இப்போ இந்த 2 வீலர் வந்து ஆன் தி ரோடில் தான் நிற்கிறார், எல்லோ லைனுக்குள்ளே தான் இருக்கார். அப்போ நம்ம ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணணும். நம்ம டிஸ்டன்ட்லேயே அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணிட்டோம்னா நம்ம ரியர் டெயில் லைட்டை பார்த்துட்டு பின்னாடி வர வெஹிக்கிளும் ஸ்லோ பண்ணிவிடுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்டூடெண்ட்டோட 100% கான்சன்ட்ரேஷன் ஆன் தி ரோடில் தான் இருக்குது. அவர் எந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகலை. கரெக்டான ஸ்பீடில் இப்போ தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரோட்ஸில் அவர் டிரைவ் பண்ணுறாரு. அவர்கிட்ட நான் மேக்ஸிமம் சொல்லியிருக்காரு 60 வரைக்கும் போங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இனிஷியலாக நம்ம டிரைவ் பண்ணும்போது ஹையர் ஸ்பீடில் போனால் நமக்கு கண்ட்ரோல் இருக்காது. வியூவர்ஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் நம்ம ஸ்டூடெண்ட்டோட வெஹிக்கிளில் அவருக்கு நம்ம சிங்கிள் லைன் ஹைவே ஃப்ரம் சென்னை டு பாண்டிச்சேரி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம். நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கீங்க. சோஃபார் எக்ஸலண்டாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சொன்ன கான்செப்ட்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோடு அப்ளை பண்ணுறாரு. லெஃப்ட் லைன் மேனேஜ்மெண்ட், மிரர் அப்சர்வேஷன், ஓவர்டேக்கிங், ஸ்லோயிங் டவுன்,
எந்த வெஹிக்கிள் க்ளோஸாக போய் கட் பண்ணாமல் டிஸ்டன்ட்லேயே கட் பண்ணிடணும். இப்போ இந்த இடத்துல லெஃப்ட்டில் 2 வீலர் போயிட்டு இருக்காரு. இந்த 2 வீலர் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் நம்மளோட லெஃப்ட் ஃப்ரேம்லேருந்து அவர் வெளியில் போயிடணும். வெளியில் வந்ததுக்கப்புறம் லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் அவாய்ட் ஆகிடுவார். அப்படி நம்ம ரைட்டில் வரும்போது ஆப்போசிட்டில் வெஹிக்கிள்ஸ் இருக்கக்கூடாது.